பரம்பொருளான சிவபெருமானின் 5 தலைகள் கொண்டவர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு நான் மோகனா அறியப்படும் பிரம்மதேவருக்கும் முக்காலத்துல 5 தலைகள் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதாவது இப்ப இருக்கிற மாதிரி 4 திசைகளையும் பார்த்த மாதிரி 4 தலைகளும், ஆகாயத்தை பார்த்த மாதிரி இன்னொரு தலையுமா. மொத்தம் பிரம்மதேவருக்கும் 5 தலைகள் இருந்திருக்கு. சிவபெருமானுக்கு இணையாக 5 தலைகள் பெற்றதாலோ என்னமோ அந்த காலகட்டத்துல பிரம்மதேவர் மிகுந்த கணவன்தோட இருந்ததாக புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் பிரம்மதேவர் தன்னை 5 தலைகளை தாங்கிக் கொண்டு கம்பீர நடை போட்டு கைலாயம் வருகை தந்தார். அப்போ கைலாயத்துல தனியாக இருந்த பார்வதி தேவி பிரம்மதேவரின் 5 தலைகளை பார்த்து தன் கணவர் சிவபெருமான் தான் கைலாயத்துக்குள் பிரவேசிக்கிறார் என்று தவறாக நினைத்து அவர் தூரத்துல வரும்போதே சரியா கவனிக்காம வழக்கமா சிவபெருமானை எப்படி வணங்குவாங்களோ அதே மாதிரி பாதத்தில் விழுந்து சாஷ்டாங்கமாய் பிரம்மதேவரை வழங்கிவிடுகிறார். அன்னை பார்வதி உமையவளின் இந்த ஒரு செயல் பிரம்மதேவரின் ஆணவத்தை மேலும் பல மடங்கு அதிகப்படுத்தியது. ஆதிபராசக்தியின் அம்சமாக இருக்கக்கூடிய அன்னை பார்வதி தேவியே என் பாதம் தொட்டு வணங்குகிறார் என்றால் நானே அந்த சிவபெருமானை காட்டிலும் உயர்ந்தவன் என்ன மனதில் நினைத்து கர்வம் கொள்கிறார் பிரம்மதேவர். அதன் விளைவாக பார்வதி தேவியை ஆசீர்வதிச்சுட்டு ஏளனமாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு கைலாயம் விட்டு விலகினார் பிரம்மதேவர். நடந்த விபரீதத்தை தாமதமாக உணர்ந்த அன்னை பார்வதி ஈசனை தேடி பிடித்து மிகுந்த மனவேதனையுடன் நடந்த எல்லா விஷயங்களையும் சொன்னார். அதைக் கேட்ட ஈசனின் இதழ்களில் புன்னகை படர்ந்தது ஏன்? அப்பாவுக்கு தெரியும், பிரம்மதேவரின் ஆணவத்தை அழிக்கக்கூடிய ஒருவன் தோன்றும், நெருங்கிவிட்டது என. சிவபெருமானின் 64 வடிவங்களில் அதிபயங்கர அம்சம் கொண்ட ஒரே வடிவம் சீரம். ஒற்றை நாகத்தை பூநூலாக அணிந்தவர், யமனையே விரட்டும் பாசக்கயிறை கைகளில் தாங்கியவர், அனைவரையும் மாட்டி வைக்கும் அந்த சனி பகவானுக்கு குருவானவர். 12 ராசிகளுக்கும் ஒரே அதிபதி. நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் 8 திசைகளையும் கட்டுப்படுத்தும் சக்தி கொண்ட ஒரே அவதாரம், காலத்தையே மாற்றியமைக்கும் வல்லமை பெற்ற காலபைரவரை காண்போம் வாருங்கள். வணக்கம் தோழர்களே, வாழும் தமிழர்களே. 4 தமிழ் டெக்மி மாஸ்டர். மாற்றங்கள் வரும் மாஸ்டர். ஒருமுறை சத்தியலோகத்துல தெய்வங்கள், தேவர்கள், ரிஷிகள் எல்லாரும் ஒன்று கூடி பல விஷயங்களைப் பற்றி விவாதம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு தெய்வ கன்னிகை தெய்வங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவர், உத்தமமானவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விய சபைக்கு முன்ன வைக்கிறாங்க. அந்த ஒரு கேள்வி எழுப்பப்பட்டதுமே சற்றும் தாமதிக்காமல் அடுத்த நொடியே பிரம்மதேவர் குறுக்கிட்டு, இதில் என்ன சந்தேகம்? என்னை விட உத்தமர், சக்தி வாய்ந்தவர் யாரேனும் இருக்க முடியுமா? நான் அகிலத்தையே சீஷிப்பவன், உயிர்களை உருவாக்குபவன், படைப்பு சிருஷ்டி என அனைத்திற்கும் நானே அதிபதி, நானே பரபிரம்மம். இது எல்லாம் தெரிந்தும் நீ இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு ஆணவத்துடன் பதில் சொன்னார். பிரம்மதேவரின் இந்த பதில் கூடியிருந்த தேவர்களையும் முனிவர்களையும் அதிர்ச்சியாக்கியது. சிவபெருமானைதானே அனைவரும் பரம்பொருள் என்று கூறுவர், பிரம்மதேவர் என்னடானா அவர்தான் பரபிரம்மம் என்று சொல்றாரே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. சரி, திருமால் என்ன சொல்லப் போகிறார் அப்படின்னு திருமால் பக்கம் அனைவரும் ஆவலாக திரும்பினர். ஆனா பகவான் விஷ்ணு சொன்னார், நான் தான் அப்படி இருக்கும்போது பிறவி கண்ட நீர் எப்படி பரம்பொருளாக முடியும்? ஒவ்வொரு உயிரையும் பேணிக்காத்து வாழ வழி செய்யும் நானே முதன்மையான பரம்பொருளாவேன். ஆகையால் நானே பரபிரம்மம் என்று. அதை எல்லோரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். ஆனா அதை சட்டை செய்யாமல் பிரம்மதேவரும் திருமாலும் கடும் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தனர். முடிவில்லாமல் சென்ற அந்த வாக்குவாதத்தின் உச்சத்தில் இருவரும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இருதரப்பினருக்கும் நடுநிலையான ஒருவரை அழைத்து அவர் கருத்தை கேட்போம், அதையே இருவரும் ஏற்போம் அப்படின்னு முடிவு செய்றாங்க. அதன்படி வேத அதிபதிகளை அழைத்து இந்த அகிலத்திலேயே அதி உத்தவர் பரம்பொருள் யார் என்று இருவரும் கேட்டனர். அடுத்த நொடியே அவர்கள் ஒரே குரலில் கூறினர், இவர் தன்னை வேண்டி நிற்கும் பக்தர்களுக்கு ஓடிச் சென்று அருள் பாலிக்கின்றார். ஓ, எவர் மிக சக்தி வாய்ந்தவர் என அனைத்து உயிர்களாலும் கருதப்படுகிறார். அனைத்தையும் பெற்றுள்ள சிவபெருமானே, அவரே அனைவரையும் விட உத்தமமானவர் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. அதை மனமாற ஏற்ற திருமால் தன் கண்களை திறந்து வைத்தான், அந்த வேத அதிபதிகளை வழங்கினான். ஆனா இன்னொரு பக்கம் அந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்காத பிரம்மதேவர் கடும் கோபம் கொண்டார். எந்த சிவபெருமான்?
உடலெங்கும் சாம்பல் பூசிக்கொண்டு ஜடாமுடியுடன் மயான சாமியார்கள் போல தூசி படிந்த உடலுடன் கழுத்தில் நறுமணம் மிக்க மலர் மாலைகளுக்கு பதிலாக நெழிந்து ஓடும் பாம்புகளைத் தொங்கவிட்டுக் கொண்டு மாட்டின் மீது அமர்ந்து சுற்றி வரும் அந்த சிவபெருமான்தான் என்னை விட உத்தமமானவரா அப்படின்னு ஆத்திரத்துடன் சத்தமாக கேட்டார். அதை கேட்ட சபையிலிருந்து திருமால் உள்ளிட்ட அனைவரும் வாயடைத்து பேரெதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். பிரம்மதேவரின் இந்த ஏற்று காற்றில் கலந்து கைலாயத்தில் தியானத்திலிருந்த ஈசனின் குண்டலம் தரித்த செவிகளை எட்டியது. நெற்றிக்கண் திறந்தது. அடுத்த நொடி சத்தியலோகத்துல அனைவருக்கும் மத்தியில பலத்த சத்தத்துடன் ஒரு பெரும் ஒளி வெள்ளம் தோன்றியது. சூரியனைப் போல் பிரகாசித்த அந்த ஒளியின் நடுவே ஒரு அருவமாக ஒரு உருவம் தென்பட்டுச்சு. உடனே பிரம்மதேவர், ஏய், யார் நீ, ஏன் இங்கு வந்தாய் அப்படின்னு அதட்டினார். அடுத்த நொடி அந்த உருவம் ஒரு பச்சிளம் குழந்தையாக மாறி அழத் தொடங்கியது. அதைக் கண்ட பிரம்மதேவர் மீண்டும் ஆணவ குரலில், ஏய் குழந்தாய், ஏன் அழுகிறாய்? நீ என்னை சரணடைந்து அழுவதால் உன்னை நான் எதுவும் செய்ய மாட்டேன், பயப்படாதே. உனக்கு நான் ருத்ரன் என்று பெயர் சூட்டிக்கிறேன். என் படைக்கும் தொழிலை இனி நீயும் எனக்கு கீழ்ப்படிந்து செய்யலாம். அழுவதை நிறுத்திவிட்டு என் பாதம் பணிந்து நீ இப்போது என்னை வணங்கலாம் என்று ஆணவத்துடன் சைகை காண்பித்து அழைத்தார். அதை கேட்டதும் அந்த ஒளி வெள்ளம் மேலும் அதிகமானது. அவ்வளவுதாங்க, அந்த குழந்தை திடீரென்று வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு அதிபயங்கரமான உருவம் கொண்டவராக மாறி கையில் ஆயுதங்களுடன் பிரம்மதேவரின் முன் நின்றது. ஆனா அப்ப கூட பிரம்மதேவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஏன் மனிதா, இப்படி பயங்கர ரூபம் கொண்டு என்னை வணங்கி நிற்கும்? உன்னை நான் ரட்சிக்கிறேன். இனி உனக்கு கவலை வேண்டாம். உனக்கு தேவலோக பதவியை நான் அழித்து உன்னை என் மகனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஆசி வழங்க ஆரம்பித்தார். அதுவரை அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட அந்த உருவம் குகைக்குள்ளிருந்து பாய்ந்து வரும் சிங்கத்தைப் போல் இடிமுழக்கமாக கர்ஜித்து பிரம்மதேவரை நோக்கி பாய்ந்தது. அவரின் 5 தலைகளில் சிவபெருமான் நின்சிய அந்த 5வது தலையை மிக கொடூரமாக தன் இடதுகை நகத்தால் கிள்ளி துண்டித்தது. இரத்தம் வழிய அந்த தலையை தன் கையில் ஏந்தி நின்றது அந்த உருவம். அவர்கள் திகைத்துப் போய் செய்வதறியாது நின்ற அந்த கணம் அங்கே சிவபெருமான் தோன்றினார். பிரம்மதேவர் ஓடி வந்து சிவனின் கால்களில் விழுந்து, பரம்பொருளே, அபயம் பரம்பொருளே அப்படின்னு கத்தினார். அதை பார்த்த சிவனார், ஆணவம் தலைக்கீழே, எந்த தலையினால் நீ என்னை நிந்தித்து பாவத்தை பெற்றாயோ அந்த தலையை இன்று என் அம்சமான பைரவர் அழித்துவிட்டார் என்று கூறினார். சுயபுத்தி பெற்ற பிரம்மதேவர் பைரவரின் கால்களில் பணிந்து 108 முறை சிவநாமத்தை சொல்லி தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கோரினார் சிவபெருமான். பிரம்மனை மன்னித்து, இன்று முதல் நீர் நான்முகன் என்று போற்றப்படுவாயாக அப்படின்னு ஆசி வழங்கி அருள் புரிந்தார். அனைவரும் சிவனையும் பைரவரையும் அந்த நேரம் ஒரே நேரத்தில் வணங்கி மகிழ்ந்தனர். அப்போது சிவபெருமான் பைரவரை பார்த்து, நீ பிரம்மாவின் 5 தலைகளில் ஒன்றை துண்டித்ததால் உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துள்ளது. ஆகையால் நீ துண்டித்த இந்த ஒற்றை தலை உன் கைகளில் ஒட்டிக்கொண்டுள்ளது. இந்த தோஷத்தை கழிக்க நீ பூலோகம் முழுக்க சுற்றித் திரிய வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். அதை ஏற்ற பைரவர் சிவபெருமானை வணங்கி விடை பெற தயாரானார். அப்போ திடீரென்று அங்க ரத்தம் கக்கிக் கொண்டு ஒரு பெண் பயங்கர தோற்றத்தில் தோன்றினாள். அப்போ சிவபெருமான் மீண்டும் பைரவரை பார்த்து, இந்த பெண் உன்னை துரத்திக் கொண்டே வருவாள். எப்பொழுது இவள் மாறுகிறாரோ அப்போது உன் தோஷம் முழுவதுமாக நீங்கியது என்று அர்த்தம் சொல்லி விடை கொடுத்தார். கையில் ஒட்டிக்கொண்ட பிரம்மதேவரின் கவாளத்தோடு கபால பைரவர் பூமி எங்கும் சுற்றித் திரிந்தார். அந்த கபாலமும் திருவோடமாக மாறி வீடு வீடாக சென்று அதில் உணவை யாசகம் பெற்று நிறையில்லாமல் எங்கும் சுற்றித் திரிந்தார். பைரவர் இறுதியாக நர்மதை நதிக்கரையோரம் வந்தார். அப்போதங்கு கூடியிருந்த சில ரிஷிகளை வணங்கி கணக்கு தோஷம் நீங்க வழி கேட்டார். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நீ காசிக்குப் போய் நீ பார்த்த முதல் பெண்ணிடம் யாசகம் கேள், உன் தோஷம் பறந்து போகும். கபால பைரவரும் அப்படியே காசிக்குப் போய் அங்கு அவர் பார்த்த முதல் பெண்ணிடம் யாசகம் கேட்டார். அந்த பெண்ணும் உணவை வாரி பைரவரின் திருவோட்டில் போட, அதுவரை கையில் ஒட்டிக்கொண்டிருந்த அந்த கபாலம் கழண்டு கீழே விழுந்து நொறுங்கியது. அதுவரை பைரவரை பின்தொடர்ந்து துரத்தி வந்த அந்த பயங்கர உருவம் கொண்ட பெண்ணும் மறைந்து போனாள். கபாலம் கழந்து மோட்சம் பெற்றதால் அன்று முதல் காசிக்கு சென்றால் கபால மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற பழமொழியும் தோன்றியது. பைரவருக்கு உணவை அள்ளிக் கொடுத்து சாப விமோசனம் அளித்த அந்த பெண் யார் தெரியுமா? அன்னை அன்னபூரணி. இப்படி தோஷத்திலிருந்து விடுபட்ட கபால பைரவர்
அன்று முதல் காலத்தை கட்டுப்படுத்தும் காலபைரவராக காசியிலேயே தங்கி கோயில் கொண்டு அருள் பாலிக்கத் தொடங்கினார். உலகெங்கும் அவர் புகழ் பரவி காலபைரவர் இல்லாத சிவாலயங்களே இல்லை என்ற நிலை உருவானது. அனைத்து சிவாலயங்களிலும் வடகிழக்கு மூலையில் தனி சந்நிதி கொண்டு அருள் பாலிக்கத் தொடங்கினார். காலபைரவர் ஒவ்வொரு நாள் இரவும் ஒட்டுமொட்ட கோவில் சந்நிதிகளின் கதவுகளை பூட்டி இறுதியில் காலபைரவர் சந்நிதியில் சாவியை வைத்துவிட்டு போகும் வழக்கமானது பெரும்பாலான சிவாலயங்களில் ஒரு வழக்கமாகப் போனது. அந்த அளவுக்கு காலபைரவர் தீயவர்களுக்கு அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாக பார்க்கப்படுகிறார். கொடூர மனம் படைத்த திருடர்கள் கூட காலபைரவரின் சந்நிதியில் வைக்கப்பட்டிருக்கும் கோவில் சாவியை எடுக்க பயந்து வந்தது உண்மை வரலாறு. பைரவரின் பெருமை இன்றும் பறைசாற்றுகிறது. ஆணவத்தை அழிக்க சிவபெருமான் ஸ்ரீ காலபைரவராக அவதரித்த நாளே காலபைரவாஷ்டமி அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த பைரவர் அவதரித்த காலபைரவாஷ்டமி நாள்ல சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி சகல